சூரசம்ஹார யுத்தத்தின் கடைசி நாளில் களத்துக்கு வந்தான் அந்த சூரபத்மன். அவன் மகன்கள், தளபதிகள், சகோதரர்கள் என எல்லோரும் அழிந்த பின் தனியாக எஞ்சியிருந்த சூரன் களத்துக்கு வந்தான். ஆனால் நிச்சயம் மாபெரும் பராக்கிரமசாலி அவன். அவனை வீழ்த்தவே முடியாதபடி பல சக்திகள் அவனுக்கு இருந்தன. நாம் முன்பே பார்த்தபடி அவனுக்கு தனி வரம் இருந்தது. சிவனை தவிர அவனை யாராலும் அழிக்க முடியாது. அந்த வரத்தை அவன் பெற்ற கதை சுவாரஸ்யமானது. அவன் நீண்ட காலம் தவம் செய்தும் சிவன் வராததால் தன் அங்கத்தை வெட்டி போடும் பங்க யாகம் செய்தான். அந்த வைராக்கிய பக்திக்கு இறங்கித்தான் சிவன் வந்தார். அவன் 1008 அண்டங்களையும் ஆளும் வரத்தையும் 108 யுகங்கள் சாவே இல்லாத வரத்தையும் கேட்டான் சூரன். சிவனோ படைக்கப்பட்டது எல்லாம் அழிவது நியதி என்பதால் அந்த சாவே இல்லா வரத்தை தர மறுத்தார். இதனால் அசுரகுரு ஆலோசனை பேரில் சிவனை தவிர யாராலும் அழிவில்லை, பெண்கள் வயிற்றில் பிறக்கும் யாராலும் தனக்கு அழிவில்லை என வரம் வாங்கினான். ஆழ்ந்த தவத்தில் இருக்கும் சிவன் மன்மதனையே எரித்த சிவனால் ஒரு பெண்ணிடம் வாரிசு உருவாகாது என்பதும், சிவனோ அன்பின் வடிவம் என்பதால் தன்னை அழிக்க மாட்டார் என்பதும் வகையில் வாங்கப்பட்ட வரம் அது. அதனாலேயே அவனால் 1008 அண்டங்களையும் ஆள முடிந்தது. இதுபோக இந்திர ஞானம் என்னும் மிக சக்தி வாய்ந்த தேரையும் அவன் வைத்திருந்தான். அதனால் அவன் நினைத்த இடத்துக்கு அண்டத்துக்கெல்லாம் செல்ல முடியும். நாம் வாழும் அண்டம் போல் இன்னும் பல அண்டம் எல்லாம் இருக்கின்றது இன்றைய விஞ்ஞானம். இதைத்தான் அன்றே 1008 அண்டங்கள் என தெளிவாக சொன்னது இந்து மதம். சாவே இல்லா வரமும் இதுபோல ஏகப்பட்ட துணை அசுரர் கூட்டமும் கொண்டுதான் அவன் எல்லா உலகையும் ஆட்டி வைத்திருந்தான். எல்லா தீயவர் கூட்டம் போல் அவன் கூட்டமும் பலமாயிருந்தது. முருகன், தாரகாசுரன், சிங்கமுகன் எனும் அவன் சகோதரர்கள் மற்றும் பானுகோபன், அதிசூரன் போன்ற அடுத்த வாரிசுகளை எல்லாம், தாமகோபன் போன்ற பெரும் சூரனை எல்லாம் அழித்த பின் சூரனே எஞ்சியிருந்தான். அவர்களெல்லாம் வீரர்கள், சூரர்கள், ஆனால் சாகாவரம் பெற்றவர்கள் அல்ல. அவ்வகையில் சூரபத்மனின் வருகை களத்தை அதிர வைத்தது. அவனின் வருகையே தேவருக்கும் அச்சமூட்டியது. எவன் எல்லா உலகையும் அச்சமூட்டி கைகளில் வைத்திருந்தானோ, எவன் தன் கண்ணசைவினிலேயே பிரபஞ்சங்களை ஆட்டி வைத்தானோ, அவனின் வருகையினை எல்லோரும் அச்சத்துடன் நோக்கினர். சூரன் சாதாரண அசுரன் அல்ல. சிங்கத்தின் ஒவ்வொரு அடியும் பலமானது என்பது போன்றவன். ஒரே நேரத்தில் 1,00,000 பானங்களை எய்யும் சக்தி படைத்தவன். தன் ஒரு வில்லில் இருந்து 1,00,000 பானங்களை எய்தான். ரத்னகாளி என்ற பெரும் தெய்வம் கொடுத்த ஆயுதம் அது. பாய்ந்து சென்ற அந்த பானங்கள் முருகனின் படையைச் சேர்ந்த 1,00,000 வீரர்களை தாக்கின. அவர்கள் மூர்ச்சையடைந்து சரிந்தார்கள். முன்பு சூரன் வந்த பொழுது நடந்த அதே காட்சிகள் அரங்கேறின. இம்முறை சூரனை மிக தீவிரமாக எதிர்த்தன தேவசேனைகள். நவ வீரர்களில் ஒருவனான வீரமார்த்தாண்டன் சூரபத்மன் மீது ஏராளமான பானங்களை அடித்தார். சூரபத்மன் அவற்றை ஒற்றை கையால் தூசு போல் நொறுக்கி தள்ளிவிட்டான். இன்னொரு நவ வீரரான வீர ராட்சசன் பத்மாசுரன் மீது அம்புகளை எய்தான். அவனை தன் மூச்சுக்காற்றால் ஊதிவிட்டான் சூரன். வீர ராட்சசன் தூர விழுந்தார். இதர நவ வீரர்களான வீரகேந்திரன், வீரதீரன், வீர மகேஸ்வரன், வீரகேசரி, வீரபுருகதன், வீராந்தகன் ஆகிய அனைவருமே பத்மாசுரனால் ஊதி தள்ளப்பட்டனர். அவனை நெருங்கக்கூட அவர்களால் முடியவில்லை. இந்நேரத்தில் வீரபாகு கலங்காத உள்ளத்துடன் சூரபத்மன் முன்னால் வந்து நின்றான். வீரபாகுவை கண்டதும் பத்மாசுரன் அகோரமாக சிரித்தான். இருமுறை தப்பிவிட்டாய், இம்முறை உன்னை விடப்போவதில்லை என சீறினான். வீரபாகுவை மிகச் சாதாரணமான கிள்ளுக்கீரையாக நினைத்து அலட்சியமாக நின்றான். வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தான். அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதே தவிர சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை. அதிர்ந்த வீரபாகு யமாஸ்திரம், சூர்யாஸ்திரம், நாராயணாஸ்திரம் என சக்திமிக்க அஸ்திரங்களை எய்து பார்த்தான். யம அஸ்திரம் குமரன் கையாலே சூரன் அழிய வேண்டும் என்பதால் ஒதுங்கிச் சென்றது. சூரிய அஸ்திரம், நாராயண அஸ்திரம் எல்லாம் சிவன் கொடுத்த வரம் காரணமாக திரும்பிச் சென்றது. பாசுபத கணையினை வீசினான் வீரபாகு. அது சூரன் சிவனிடம் ஆசி பெற்றவன் என்பதால் சிவனிடமே சென்றது. கடைசி அஸ்திரமாக நாகாஸ்திரத்தை எய்தான். அது பல பாம்புகளாக பிரிந்து சென்று விஷம் கக்கும் ஆயுதம்
சூரனை அவை சென்றதும் சூரன் பதிலுக்கு விட்ட அஸ்திரத்தில் அவை வீரபாகுவிடமே திரும்பின. அவர் குழம்பியதை பயன்படுத்தி கொண்ட சூரபத்மன் பல பானங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்து விட்டான். அத்தோடு அவரை மூர்ச்சையடைய செய்தான். 9 நவ வீரர்களும் சரிந்த நிலையில் தேவர் கூட்டம் அச்சப்பட ஆரம்பித்தது. முருகனும் சூரபத்மனும் நேருக்கு நேராக சந்தித்தனர். என் உடன் பிறந்தோர் பிள்ளைகள் எல்லாம் நீ அழித்திருந்தாலும் உன்னை விட்டுவிடுகின்றேன், ஓடிவிடு. காரணம், அவர்களை உயிர்ப்பிக்கும் வழி எனக்கு தெரியும் என எக்காலமிட்டு நின்றான் சூரன். முருகன் பதிலுக்கு யுத்தம் தொடுத்தார். பல்வேறு ஆயுதங்கள் இரு தரப்பிலும் பரிமாறப்பட்டன. உக்கிரமான போர் நடந்தது. விண்ணும் மண்ணும் அதிர்ந்தது. ஒரு கட்டத்தில் சூரன் அதிரடியாக முருகனின் தேர்கொடியினை அறுத்து போட்டுவிட்டு சங்கு ஊதினான். அனைவரும் திகைத்தனர். பதிலுக்கு அவன் கொடி தேரை அறுத்துவிட்டு சங்கு ஊதினார் முருகன். அக்னி தேவன் சேவலாக மாறி முருகனுக்கு கொடியாக வந்தார். சண்டை தீவிரமானது. சூரன் தன் கடைசி ஆயுதமான அந்த இந்திர ஞாலம் என்னும் தேரில் ஏறி வானில் இருந்து சண்டையினை தொடங்கினான். இது இன்றைய விண்வெளி நிலைய சாயலை கொண்டிருப்பதை காணலாம். இந்திரன் மயிலாக மாறி முருகனை சுமக்க சண்டை ஆகாயத்தில் தொடர்ந்தது. மிக பெரும் சண்டையில் கடைசியில் வெற்றி பெற முடியாமல் கீழே இறங்கினான் சூரன். வானதிர நடந்த சண்டை நிலத்திற்கு திரும்பிற்று. மலைகள் பிளந்தன. கடல் வற்றிற்று. இருவரும் ஒருவர் மட்டுமே மிஞ்ச வேண்டும் எனும் தீவிரத்துக்கு வந்தாயிற்று. சூரன் தன் தேரில் ஏறி 1008 அண்டங்களின் வாசலையும் திறந்தான். விளைவு, அவனின் அசுர கூட்டம் பாய்ந்தோடி வந்தது. முருகன் தன் 5 வகை ஆயுதங்களால் அவர்களை அழித்து ஒழிக்க, சூரனோ மாய வடிவில் வான், பாதாளம், கடல், நிலம் என மாறி தாக்கினான். அதை தன் ஞான அஸ்திரத்தால் கட்டுப்படுத்தி அவனை ஒரே இடத்தில் நிற்க வைத்தார் முருகன். சூரன் கோபத்தின் உச்சியில் தன் சக்கராயுதத்தை எறிந்தான். அது முருகன் கையில் காந்தத்தில் இரும்பு போல் ஒட்டி கொண்டது. சூரனுக்கு தோல்வி உறுதியாயிற்று. நிச்சயம் அவன் சாக மாட்டான். ஆனால் அவன் சாம்ராஜ்யம் அழியும். தேவர்கள் மீட்கப்படுவார்கள். இனி அவமானகரமாக அவன் வாழ வேண்டும். ஆம், சாகா வரம்தான். ஆனால் அவமானத்தில் அல்லவா வாழ வேண்டும்? அவன் வரம் சரியாகத்தான் வேலை செய்தது. ஆம், அவன் சாகவில்லை. முருகன் அவனை கொல்லவில்லை, தோற்கடித்தார். அது சாவுக்கு சமானம் என்றானது. கடைசியாக தன் மிக பலமான வரத்தை பயன்படுத்தினான் சூரன். தன் தாய் மாயாதேவி உதவியுடன் மருந்துவாள் மலையினை கொண்டு வந்து தன் சகோதரன் தாரகாசுரன், சிங்கமுகன் உட்பட்ட எல்லாரையும் உயிர்ப்பித்தான். யுத்தம் எங்கே தொடங்கிற்றோ அங்கு பழையபடி சென்றது. அழிக்கப்பட்டவர் அனைவரும் திரும்பி வந்து பெரும் சேனையாக ஆர்ப்பரிக்கத் தொடங்கிற்று. பழைய பலம் பெற்று அசுரபடை எழுந்தது. இனி எல்லாம் வீணாயிற்று என தலைமேல் கை வைத்து அமர்ந்தது தேவர் கூட்டம். முருகனோ நெருப்பை நீர் அணைப்பது போல் அவர்களை எல்லாம் மறுபடி அழித்தார். அதன் பின் மருந்துமலை முருகன் பக்கமே அமர்ந்து கொண்டது. சூரன் மறுபடி தனிமையானான். கடைசியாக தன் தேரினை அழைத்து முருகனை தனிமைப்படுத்தவும் அவன் படைகளை எல்லாம் அள்ளிக்கொள்ள உத்தரவிட்டான் சூரன். ஆனால் முருகனின் வேல் அந்த தேரை தூள் தூளாக்கிற்று. சூரனுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று, அவன் சரணடைய வேண்டும், இல்லை அவனே சாக வேண்டும். ஆனாலும் வாய்ப்பு கொடுக்க முருகன் தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். சிவநடனம் என்றும் கண்ணன் காட்டிய அந்த விஸ்வரூப தரிசனத்தை இங்கும் காட்டினார். ஆம், தெய்வங்கள் எல்லாம் ஒன்றே, தரிசனங்களும் ஒன்றே. அந்த நொடி மனம் மாறினான் சூரன். தெய்வமே வந்தா நம்மை தோற்கடித்தது, தெய்வத்துடனா விளையாடினோம் என மனம் மாறி சரணடைந்தான். ஆனால் விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் அவன் புத்தி மாறிற்று. இதெல்லாம் மாயை என கருதிய அவன் யுத்தம் தொடர்ந்தான். ராட்சத பறவையாக, மீனாக, எருமையாக, இன்னும் பல வடிவில் மாறி அட்டகாசம் செய்தான். அடங்க மறுத்தான். முருகப்பெருமான் தொடர்ந்து அடிக்க கடைசியில் பெரிய மரமாக நின்றான். அவனை வேல் வீசி 2ஆக பிளந்தார் முருகன். அந்த ஞானவேல் பட்டதும் தன் அகந்தை அகன்ற சூரன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகனை சரணடைந்தார். இந்த யுத்தம் மிக மிக சுவாரஸ்யமானது. மிக பெரும் வீரியமும் மாயமும் ஜாலமும் திகைப்பும் நிறைந்த பெரும் யுத்தம். அந்த யுத்த வடிவிலும் சூரன் கொல்லப்படவில்லை. சேவலாக மயிலாக முருகன் பாதமே அடைந்தான். பல்வேறு விஷயங்களை சொல்கின்றது இந்த போர். ஆம், தீயவரின் கூட்டம் எப்பொழுதும் பலமாக இருக்கும். அதனுடன் போரிடும் பொழுது யுத்தம் கடுமையாக இருக்கும். இழப்புகளும் ஏற்படும்.
ஆனால் இறைவன் அருளால் எல்லாம் திரும்ப வரும். அதர்மத்துடனான யுத்தம் உடனே முடியாது, அது நீண்ட காலம் தொடரும். கடைசியில் தர்மம் வெல்லும். இறை சக்தி அதை வெல்ல வைக்கும். ஒரு தர்மம் தோற்றால் அது அழிந்து விட்டது என பொருள் அல்ல. அதற்கு மேற்பட்ட இறை சக்தி ஒரு நாள் இறங்கி வந்து அதை மீட்டு நிலைநாட்டும். இப்படி ஏகப்பட்ட தத்துவங்களை சொல்லும் நாள் இது. தாரகாசுரன், சிங்கமுகன், சூரன் என 3 விஷயங்களை சொன்னார்களே ஏன்? காமம், வெகுளி, மயக்கம் என வள்ளுவன் சொன்ன 3ஐயுமே குறித்து சொன்னார்கள். ஒவ்வொரு மனதிலும் ஒரு போர் நடக்கின்றது. இந்த 3 அசுர குணமும் ஆன்மா என்பதை இறைவனிடம் சேரவிடாமல் அடைத்து வைத்து யுத்தம் நடத்துகின்றன. இதற்கு இறைவனின் துணை வேண்டும். ஞானம் எனும் வேல் வேண்டும். அப்பொழுதும் அந்த மாயைகள் எளிதில் சாயாது. இந்திர ஞானம் எனும் தேர் ஆசைகளை குறிப்பது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அண்டம் போல் பெரிய ஆசை மனிதனுள் இருக்கின்றது. அதை இன்னும் பல்வேறு வகையில் வளர்ந்து ஆன்மாவினை மயக்கி வைக்கின்றது. அது ஞானத்துடன் பல வகையில் போராடுகின்றது. மிகப்பெரிய ஞான மொழியில் அது அடக்குகின்றது. ஆனால் மாயை பல நேரம் அந்த ஆசைகளை உயிர்ப்பிக்கின்றது. இந்த லௌகீக ஆசை மறுபடியும் ஆன்மாவினை இறைவன் பால் திருப்பாமல் சண்டையிடுகின்றது. கடைசியில் போரில் தோற்று இறைவனை ஏற்கும் ஆன்மா அமைதியாகின்றது. அவனுடன் கலந்து ஜோதியாகின்றது. ஆம், சூரசம்ஹாரம் என்பது ஒரு காலத்தில் நடந்த பெரும் போர். அந்த போரில் எவ்வளவோ பெரும் விஷயங்களை சொன்னார்கள் இந்துக்கள். இன்று நாம் காணும், இனி காணப்போகும் போர்க்காட்சிகளை எல்லாம் அன்றே இதெல்லாம் சாத்தியம் என சொன்னார்கள். இன்னும் சில 100 வருடங்களில் இப்படி ஓர் போர் மனுக்குலத்துக்கே சாத்தியம். கிரகம் கிரகமாக பறந்து சண்டையிடுதல், வானிலும் கடலிலும் மாய சண்டையிடுதல் மனுக்குலத்துக்கு சாத்தியம். மனிதனுக்கே இவ்வளவு என்றால் அக்கால தேவகுலத்துக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? இங்கு எதுவும் புதிதல்ல. உலக இயக்கம் ஒரு ராட்டினமே. ஒவ்வொரு சுழற்சியிலும் அது உச்சத்தை தொட்டுவிட்டு இறங்குகின்றது. அப்படி என்றோ நடந்ததை நோக்கி மனுகுலம் மறுபடியும் சென்று கொண்டிருக்கிறது. எந்த ராட்டினமும் சுழலட்டும், எந்த அதர்மமும் தலை தூக்கட்டும். மனதாலும் ஆன்மாவாலும் கந்தவேளை வணங்கி நில்லுங்கள். எல்லா அதர்மத்தையும் அவன் அடக்குவான். எல்லா ஆன்மாவுக்கும் ஞானத்தை அவனே வழங்குவான். சூரசம்ஹார நாளில் விஞ்ஞானம், வரலாறு, ஆன்மீகம், ஞானம், மாயை, அண்டவெளி என எதையெதையெல்லாமோ சிந்திக்க வழி உண்டு. நிச்சயம் கந்தபுராணம் பெரும் கடல். சூரனுக்கு முன் விஸ்வரூபம் எடுத்த கந்தன் போல் அது பறந்து கிடக்கின்றது. முடிந்த அளவு அல்ல, ஒரு சொட்டாவது அதில் பருகுங்கள். அந்த ஞான நீரில் குளித்தெழுங்கள். கந்தன் அருளால் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். கந்தசஷ்டி விரதத்தின் கடைசியாக சூரசம்ஹாரம் முடிந்து திருக்கல்யாண நிகழ்வு முருகப்பெருமான் ஆலயங்களில் நடக்கும். இந்த தத்துவம் எளிதானது. அசுரன் கடைசியில் அழிந்து போகவில்லை. அவன் முருகப்பெருமானின் தெய்வீக நிலையில் சரணடைந்து மயிலாக அவரை சுமக்கும் வாகனமானான். அது சூரசம்ஹாரம். அப்படியே மானிட பிறப்பான வள்ளி முருகனை அடைந்தாள். இது ஜீவாத்மாவின் முக்தி நிலை. ஆக சூரனின் போரும் சூரசம்ஹாரமும் திருக்கல்யாண நிகழ்வும் சொல்வது ஒன்றுதான், போதிப்பது ஒன்றுதான். அது மானிடன் அசுர நிலையில் இருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து பரம்பொருளில் கலந்து தெய்வமாக வேண்டும் என்பதுதான். எல்லா ஆத்மமும் பரம்பொருளில் தெய்வத்தன்மையோடே இருந்தன. பின் சில கர்மங்களுக்காக அவை தெய்வத்தன்மை நீங்கி பூமிக்கு வருகின்றன. அங்கு அவை போராடி மறுபடியும் தெய்வத்தன்மை அடைய வேண்டும், பரம்பொருளுடன் கலக்க வேண்டும் என்பதுதான் இந்த விரதம், சூரசம்ஹாரம், திருக்கல்யாண நிகழ்வின் போதனை. மனிதன் தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் எனும் அந்த பெரிய தாத்பரியத்தினை, அந்த போதனையினை சொல்லும் நாளில் முருகப்பெருமானின் அருளால் மானிட ஆன்மாக்கள் தெய்வீகத்தை உணர்ந்து அந்த ஞான படிநிலைக்கு உயரட்டும். தெய்வீகமும் அன்பும் எங்கும் பரவி நிலைக்கட்டும்.